அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது டெக்னிக்கல் இஷ்யூ தான். நாமக்கல்லில் வந்து அவரே சொன்னார் கடைசியாக. அதுக்கு அதான் என்னென்னா, அவர் காதுலேயே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் என்ன பேசணும், என்ன வருதுன்றது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. அதனால் ரித்தமாக என்னால் பேச முடியலன்னு அவரே அதை விளக்கிட்டார். ஆனால் கரூரில் வச்சு செஞ்சாருங்க. ரியலாக செந்தில் பாலாஜியை பேர் சொல்லியே தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டை பாடினார் பாருங்க. அநேகமாக இது மாதிரி வந்து யாரும் இவ்வளோ கேவலப்படுத்தி இருக்க முடியாது. ஒரு மாஜி மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி எப்படி வந்து லஞ்ச லாவண்யம் பண்ணி அந்த மாவட்டத்தை கையில் வச்சிட்ருக்காரு. அவர் எப்படி திமுக அரசுக்கு கட்சிக்கு ஒரு 24x7 ஏடிஎம் போல் ஊழல் பணம், அதாவது அவர் சொல்லாமல் விட்டது என்னென்னா டாஸ்மாக் அந்த பாட்டிலுக்கு 10-20 ரூபா அதிகமாக வச்சு அந்த ஃபுல்லாக நெட்வொர்க் அதை ஹேண்டில் பண்ணதே கரூர் பாய்ஸ் தானே, கரூர் கேங்ஸ்ன்னு தானே சொல்லுவாங்க. அது செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், இதுதான். ஆக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் செந்தில் பாலாஜியால் தமிழ்நாடு வந்து தலை குனிஞ்சிருக்கு.